வணக்கம் மக்களே. யாரெல்லாம் இப்போ புதுசா ரீசெண்டா பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்து ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே ஹார்ட்டியட் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஓகேங்களா? என் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவா வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், நடந்துக்க கூடாது, என்ன சாப்பிடணும், எப்ப டெஸ்ட்டுக்கு போகணும், சோ மெனி queries அந்த நியூ மாம்ஸோட மனசுல இருக்கும். ஒரு பயம், பதட்டம் எல்லாமே இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க queriesக்கு எல்லாமே ஒரு கைடன்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க இது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் 3 monthsல உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கைடன்ஸ் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்றதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So, வணக்கம் மக்களே, this is your major retired பிரேம்லதா பிரவீன் குமார், உங்களோட பிரெக்னன்சி கேர் எஜுகேட்டர். ஸோ இன்னைக்கு நாம எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட கைடு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, பிரெக்னன்சியை வந்து நாம எப்பவுமே 3 months தானே டிவைட் பண்ணுவோம். ஸோ அதனால அது 3 monthsன்றதுனால ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், கர்ப்ப காலத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா ஃபர்ஸ்ட் 3 மாதங்கள். ஸோ அந்த 3 மாதங்கள்ல உங்களுக்கு என்னெல்லாம் பாடியில சேஞ்சஸ் வரும், என்னெல்லாம் சிம்டம்ஸ் நீங்க பாப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்ற கைடன்ஸ் ஃபுல்லா டிப்ஸ் இந்த வீடியோஸ்ல இருக்கு. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன், நம்மளோட இன்னைக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவா ஆயிருக்கு. இன்னையில இருந்து 12 weeks வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான பீரியடுங்க. ஏன்னா இந்த பீரியட்ல தான் நிறைய அபார்ஷன்ஸ் ரேட்ஸும் நிறைய ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து நாம வந்து ரொம்ப குரூஷியலா, ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா இப்பதான் வந்து அந்த குழந்தை வந்து உருவமே ஃபார்ம் ஆகக்கூடிய டைம். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் டயட், ப்ராப்பரா வந்து நம்ம எல்லாமே அந்த மதர் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிரெக்னன்சி ஜேர்னியே வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 to 8 weeksல நாம வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டெஸ்ட் 2 lines வந்துருச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், ஸ்கேனுக்கு போவோம். டாக்டர் வந்து ரொம்ப 6 weeksக்கு கம்மியா இருந்தா வெஜைனல் ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருக்குமே அப்டாமினல் ஸ்கேன் தான் பண்றாங்க. அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்னு சொல்லி. ஸோ கெஸ்டேஷனல் சாக் இருக்கா அப்படின்னு சொல்லி கைனகாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ சாக்கும் இருந்துச்சு 8 weeks பிளஸ் அப்படின்னா அந்த பேபியோட ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் தான் வந்து பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லபடியா ஃபார்ம் ஆகுற ஒரு டைம், பேபியோட ஹார்ட் பீட் வர டைம். ஓகேங்களா? ஸோ பேபியோட எவ்ரி வீக் பேபியோட growth வந்து ரேபிட் ரைஸா இருக்கும். நாலாவது வந்து உங்களோட பாடியில வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப பீக் ரைஸா அதிகமாகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் தான் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ்னால மட்டும்தான் அந்த மதர் வந்து நிறைய சிம்டம்ஸ் பாக்குறாங்க. ஸோ அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பாக்கலாங்களா? என்னென்ன சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கே தெரியும். கொமட்டல் இருக்கும், மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங், நிறைய தூக்கம் வரும், திடீர்னு மூட் ஸ்விங் ஆகும், திடீர்னு சேடா இருப்பாங்க, திடீர்னு ஹாப்பியா இருப்பாங்க, ஒரு பயம் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து யூரினேஷன், அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஹார்மோனலோட ப்ராப்ளம்ஸ் தாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு நார்மலான விஷயங்கள் தான். வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது, தூக்கம் வர்றது, கொமட்டல் வர்றது, சாப்பாடு பிடிக்காம போறது, இல்ல குறிப்பிட்ட சாப்பாடு ரொம்ப பிடிக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் லைட்டா வந்து உங்களோட வயிற்று பகுதியில கிராம்ஸ், லைட்டான ஒரு ஹெவினஸ், ஒரு பெயின் இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் சிம்டம்ஸ். இதையும் தாண்டி எக்ஸசிவ் வாமிட்டிங் ஆகுது, இல்ல பெயின் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு அப்படின்னா நார்மல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருக்கக்கூடாது. உங்களோட உடம்பு வந்து, அதாவது இந்த பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி வந்து ரொம்ப இயற்கையான ஒரு ப்ராசஸ். எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து பாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு
அந்த பாடி வந்து நேச்சுரலாவே குழந்தை வளர்ச்சிக்கு இடம் கொடுக்குது, அடாப்ட் பண்ணிக்குதோ, அதே மாதிரிதான் டெலிவரி டைம்லயும் அந்த பேபியை வெளியே எடுக்கிறதுக்கு பாடியே தயாராகும். சோ அந்த மாதிரி உங்க பாடி சொல்றத நீங்க கேளுங்க. உங்க உடம்பு வந்து இது எனக்கு சரியில்லை, இது எனக்கு தப்பு அப்படின்னு தோணுதுன்னா உடனே தயங்காம யோசிக்காம டாக்டரை போய் பாருங்க, தப்பே இல்லைங்க. பிரெக்னன்சில எந்த விஷயத்தையுமே நீங்க ஈஸியா ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க கூடாது. நார்மலா இருக்கும்போது தலைவலின்னு சொல்லி நம்ம மருந்து போட்டுப்போம், ஒரு பேராசிட்டமால் போட்டுப்போம். பட் பிரெக்னன்சில அந்த மாதிரி தலைவலின்னு நீங்க ஈஸியா அந்த மாதிரி மாத்திரையே போடக்கூடாதுன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? சோ சிம்டம்ஸ் பார்த்தாச்சு. மூணாவது வந்து டெஸ்ட். இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஹெமட்டாலஜி, ஹீமோகுளோபின் டெஸ்ட்ல இருந்து எல்லா ஹெமட்டாலஜி டெஸ்ட் பண்ணுவாங்க, பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா உங்களோட பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணுவாங்க, வைரல் மார்க்கர்ஸ் சொல்ற HIV, HBsAg இந்த மாதிரி எல்லா மார்க்கர்ஸும் டெஸ்ட் பண்ணி யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்கேன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஹார்ட் பீட்காக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 10 to 12 வீக்ஸ்ல NT ஸ்கேன் சொல்லக்கூடிய ஒரு நக்கல் டிரான்ஸ்பரன்சி ஸ்கேன் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரோமா இருக்கா இல்லையா, அதுக்கான சான்சஸ் இருக்கா இல்ல நார்மலா இருக்கா அப்படின்னு பாக்குற ஸ்கேன் இது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஸ்கேன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து வருது. சோ இப்ப கமிங் டு டயட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். எவ்ரி வீக் ரேபிட் ரைஸ் இன் growth, பேபி growth இருக்கும். சோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா சாப்பிடணும். ஆனா முக்கியமா இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ்க்கு யாருமே சாப்பிட முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கொமட்டல் வாமிட்டிங் வந்து இருக்கும். ஃபுட்டை பார்த்தாலே பிடிக்காது, சமைக்கிற வாசனை கண்டா பிடிக்காது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸ்மெல்ஸ் எதுவுமே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு தாயா தன்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு அந்த தாய் சாப்பிட்டுதான் ஆகணும். ஓகேங்களா? அதாவது ஃபுல் மீல்ஸ், அதாவது நார்மலா இருக்கவங்க ஒரு 3 மீல்ஸ் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கவங்க, அதுவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்கவங்க ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பிரேக் பண்ணி ஒரு 6 times 7 times நீங்க சாப்பிடலாம். சின்ன குழந்தைக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, எவ்ரி 2 hours. ஃபர்ஸ்ட் காலையில ஒரு இளநீ குடிச்சிட்டீங்க, டீ காஃபி கண்டிப்பா குடிக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நாசியா வாமிட்டிங் இருக்கிறதுனால அசிடிட்டியை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதனால டீ காஃபி குடிக்க கூடாது. ஸோ காலையில வந்து நீங்க ஒரு இளநீ குடிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட் சிட்ரஸ் இல்லாத ஒரு ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 இட்லி சாப்பிடலாம். இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச அத்தனையுமே நீங்க வந்து சாப்பிடலாம். ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட். ஏன்னா ஒரு அட் அ டைம்ல நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணும் போது சாப்பிடும் போது அது டைஜஷன் ஆகுறதுக்கும் பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குமே வந்து டைம் ஆகும். ஸோ அதனால ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்டா ஒரு டைம் இளநீ குடிச்சாச்சு, ஒரு டைம் வந்து 2 இட்லி சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 சாப்பிட முடியலன்னா கூட 5 சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 11-12 மணிக்கா ஒரு சர்விங் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1:30-2 மணிக்கா கொஞ்சம் லஞ்ச், ஏதாவது ஹெல்தியா சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏதாவது கூட்டு, கீரை, எல்லாமே ஹெல்தியா சாப்பிடணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்தியா சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீக்வன்சியை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பேலன்ஸ்டு மீல் நீங்க சாப்பிடணும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஃபைபர் ரிச் ஃபுட், கான்ஸ்டிபேஷன் வந்து வராம இருக்கணும். ஏன்னா உங்க பெல்விஸ்ல வந்து நீங்க வந்து ப்ரெஷர் போடக்கூடாது, வயிற்றுல ஹெவினஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதனால ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிடணும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து வாந்தி வருது, தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது, சாப்பிட்டாலும் வாந்தி வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. அந்த டீஹைட்ரேஷன்ன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஓகேங்களா? அந்த டீஹைட்ரேஷன் வந்ததுனால இன்டர்னலி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தண்ணி கண்டிப்பா அப்பப்ப குடிச்சிட்டே இருங்க. மினிமம் ஒரு 10 to 12 கிளாஸ் தண்ணியாவது நீங்க குடிக்கணும் பர் டே. ஓகேங்களா? ஏன்னா வாமிட்டிங்கும் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனும் இருக்கும். ஸோ அந்த ஹைட்ரேஷன் இருந்தாதான் கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து டயட்ல நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எல்லாம் சாப்பிடலாம். ஆனா மெயின் திங் என்ன, வாமிட்டிங் இருக்கிறதுனால வயிற்று எரிச்சல், வாமிட் ஃபுல்லா அடி வயிற்றுல இருந்து எகி எடுக்கிறதுனால நெஞ்செல்லாம் எரியும். ஸோ அதனால மசாலா கம்மியா, எண்ணெய் கம்மியா, காரம் கம்மியா நீங்க வந்து சாஃப்டான ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து டயட் முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டூஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா மறக்காம ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற டேப்லெட்டை எல்லாருமே பிரெக்னன்சி கன்செப்ஷன் ஆயிடுச்சு, யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சுனாலே ஃபர்ஸ்ட் எல்லா டாக்டர்ஸும் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் ஃபோலிக் ஆசிட்.
ஓகேங்களா? அந்த ஃபோலிக் ஆசிட மறக்காம எல்லா தாய்மார்களும் 3 மாதங்களுக்கு மறக்காம சாப்பிடணும். இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம குழந்தையோட தண்டுவலம் நரம்பு மண்டலமே வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் தான் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை நம்ம சாப்பிடல, இந்த டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பைன்ல வந்து ப்ராப்ளம் வருங்க. அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா நம்ம வந்து இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ மறக்காம அந்த 3 மந்த்ஸ்க்கு நீங்க ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும். பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும், நல்ல தண்ணி குடிக்கணும். 4வது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. சோஃபாவை தள்ளுறது, பக்கெட்டை தூக்குறது, ரொம்ப வேகமா மாடி ஏறுறது, ஏணி மேல ஏறுறது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின், அதாவது உங்க அடி வயிற்றுல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்க வந்து செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்தியன்ஸ் யாரும் இதை பண்றது இல்லை. என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருந்தாலும் பிரெக்னன்சில வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயின் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மெயினா பிரெக்னன்சில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எப்ப வந்து எமர்ஜென்சின்னு தெரிஞ்சு நம்ம எப்ப வந்து உடனே யோசிக்காம டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஃபீவர். பிரெக்னன்சில ஹை ஃபீவர் நல்லது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹை ஃபீவரோ ஹை வாமிட்டிங்கோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறமா ப்ளீடிங்ன்றது பிரெக்னன்சில வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னாலே நீங்க யோசிக்கவே கூடாது, இது இப்படி இருக்குமா, இது அப்படி இருக்குமா, இதுவா இருக்குமான்லாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அப்டமன் பெயின், அடி வயிற்றுல வலி, தாங்க முடியாத ஒரு அக்ரெசிவான பெயின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல நீங்க வந்து மெயினா கவனம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம். 1 வாமிட்டிங், 2வது வந்து ப்ளீடிங், 3வது வந்து பெயின். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 6 மாசம் 7 மாசத்துலதான் வந்து ஃபீட்டல் மூவ்மெண்ட்ஸ், பேபி மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருந்தா ஹாஸ்பிட்டல் போகணும், பெயின் இருந்தா ஹாஸ்பிட்டல் போகணும், பிபி இருந்தா, வீக்கம் இருந்தா அதெல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இதுதான் உங்களுக்கு கைட். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் இந்தக்குள்ள நான் கவர் பண்ண எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல, உங்களுக்கு எந்த டாபிக்ல தெளிவா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் அஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் கைட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அவேர்னஸா, ஒரு எஜுகேஷனலா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும்னு நான் மனசார நம்புறேன். அப்படி உங்களோட இதயத்தை தொட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை இன்னொரு அம்மாவுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் வந்து பாக்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரிட்டையர்ட் மேஜர் பிரேம்லதா பிரவீன்குமார்.